தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்று ஒரு சிறப்பான நாள். தந்தி டிவிக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் தான். ஏன் நீங்கள்லாம் கனவு, அதாவது எங்கே போய் படிக்கணும்னு சொல்லி கனவு காண்கிறீர்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய டைரக்டர், இயக்குனர் இங்கே வருகை தந்துள்ளார். ஐஐடி மெட்ராஸ் பற்றி தான் பேசுகிறோம். இந்தியாவிலேயே நம்பர் 1 கல்விக்கான நிறுவனம் அப்படின்னா அது ஐஐடி மெட்ராஸ் என்ற பெயர் பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதனுடைய இயக்குனர், அதனுடைய தலைவர் ஒரு தமிழர், திரு டாக்டர் காமகோட்டி அவர்கள் தந்தி டிவி ஸ்டுடியோஸுக்கு வந்து தமிழ் மக்களோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு தமிழன் வந்து நம்ம ஐஐடி மெட்ராஸுக்கு தலைமை தாங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்கள் அங்கேயே படிச்சுட்டு இப்போ அங்கே வந்து நீங்கள் டைரக்டராக இருக்கீங்க. நம்ம கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஐஐடி நமக்கானது இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அவங்களுடைய சிந்தனையெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்த காலேஜில் எப்படி சேரணும் அப்படி இருக்காங்க. ஐஐடியில் சேர்ந்து படிக்கிறது அவ்வளோ சிரமமா? இல்லை, அந்த ஐஐடியில் ஒரு காலத்தில் ஜேஇஇ ஒரே பரீட்சை, மொத்தமே ஒரு 5 ஐஐடி தான் இருந்தது. நான் சொல்கிறது நான் படிக்கிற காலத்தில். ஓகே. அப்போது ஒரு 1200 சீட்டு இருக்கும். ஒரு 60,000 to 70,000 பசங்க அந்த பரீட்சை எழுதுவாங்க. அதில் 1500-200 பேர் செலக்ட் ஆவாங்க 5 ஐஐடியில். ஓகே. இன்றைக்கி அதுவே இன்றைக்கி 23 ஐஐடி ஆகிருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட 18,000 குழந்தைகளை அட்மிட் பண்ணுறோம். ஓகே. இன்னும் இப்போ முந்தா நாள் கேபினெட்டில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 6,000 குழந்தைகள், 24,000 குழந்தைகளை இப்போ நம்ம அட்மிட் பண்ணுறோம் இந்த ஐஐடியில் இன்னொரு 4 வருஷத்துக்குள்ளே. ஓகே. ஆனால் இந்த ஆஸ்பிரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் பேர் இப்போ ஜேஇ மெயின்ஸ் எழுதுகிறாங்க. ஓகே. அதில் 2.5 லட்சம் பேரை எடுத்து அவங்க ஜேஇ அட்வான்ஸ் எழுதுகிறாங்க. அதில் 20,000 பேர் 25,000 பேரை இப்போ அட்மிட் பண்ண போகிறோம். ஓகே. இது ஒரு பார்ட். இது வந்து அதோட பிடெக் ப்ரோக்ராம். ஓகே. இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் மாறுறதுல, டெக்னாலஜி மாறுறதுல, ஓகே, நிறையா டேட்டா சயின்ஸ், ஏஐ, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், ஓகே, இதில் நிறைய நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. இதில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. ஓகே. நீங்கள் நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பண்ணலாம். ஓகே. இன்னைக்கு ஃப்ரீலான்ஸ் கன்சல்டிங் பண்ணுற டேட்டா சயின்டிஸ்ட்டு, ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஓகே, இன்றைக்கி அவங்க வந்து ஜாபில் இருக்கிறவங்கள விட பல மடங்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது. ஓகே. ஏன்னா அவங்க தோணின அன்றைக்கி ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம், இன்னைக்கு அவங்க இருக்கலாம். அது மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி வருது. ஓகே. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு கோவிட் காலத்தில் ஓகே, நமக்கு வந்து ஆன்லைன் தான் எல்லாமே எஜுகேஷன் இருக்கிற போது, ஓகே, நம்மளும் ஒரு ஆன்லைன் டிகிரி ஆரம்பித்தா என்ன அப்படிங்கிறதுல நம்ம எடுத்தோம். ஓகே. அதில் கிட்டத்தட்ட இப்போ வந்து 40,000க்கு மேலே, கொஞ்சம் மேலே பசங்க இப்போ ஐஐடி மெட்ராஸில் மாணவர்களாக அந்த கோர்சஸில் இருக்காங்க. இப்போ ஓகே. இது வந்து ஆன்லைன் கோர்ஸு, நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். எஸ் சார். காலேஜஸுக்கு வந்து அங்கே பக்கத்தில் இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 சென்டர் வச்சுருக்கோம். அந்த சென்டரில் வந்து பரீட்சை எழுதணும், அசைன்மெண்ட் பண்ணணும். ஓகே. அதெல்லாம் ப்ராக்டர்ட். ஏன்னா நாங்கள் டிகிரி கொடுக்கறதுனால ஓகே, நாங்கள் எவாலுவேஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். ஓகே. அந்த கோர்ஸில் இப்போ கிட்டத்தட்ட 8,000க்கு மேற்பட்ட பிலோ பவர்ட்டி லைன் குழந்தைகள் படிக்கிறாங்க. ஓகே. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு பசங்களே கிட்டத்தட்ட 4,000-5,000 பேர் அந்த இதில் இருக்காங்க. ஓகே. இதில் நிறையா ஸ்காலர்ஷிப் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். அதாவது ஃபேமிலி இன்கம் ஒரு அளவுக்கு ஒரு லெவலுக்கு குறைஞ்சிருந்ததுன்னா நாங்கள் அவங்களுக்கு நிறையா சிஎஸ்ஆர் மூலமாக அவங்களுக்கு ஃபண்டு வாங்கி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம். இந்த கோர்ஸு கிட்டத்தட்ட 4 வருஷமாக இப்போ நடந்துட்டுருக்கு ஐஐடியில். இது வந்து மல்டி எக்ஸிட் பாலிசி. அதாவது நீங்கள் முதல் வருஷம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், அதோடு நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகே. 2வது வருஷம் படிச்சிங்கன்னா 2 டிப்ளமா கிடைக்கும். ஓகே. ஒன்று ப்ரோக்ராமிங், டேட்டா சயின்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிப்ளமா கிடைக்கும். ஓகே. 3 வருஷம் கழிச்சு பிஎஸ்சி டிகிரி கொடுக்குறோம். 4 வருஷம் கழிச்சு பிஎஸ் டிகிரி கொடுக்குறோம். ஓகே. இந்த பிஎஸ் டிகிரிங்கிறது வந்து ஒரு யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு டிகிரி. ஓகே. இந்த டிகிரியை வாங்கின அப்புறம் நீங்கள் வந்து கேட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. அதாவது அண்டர் கிராஜுவேட்லேருந்து போஸ்ட் கிராஜுவேட் போகிறதுக்கு ஒரு கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் இருக்குது. ஓகே.
இது இந்தியா லெவலில் நம்ம நடத்துறது. அதில் அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா ஐஐடிஸில் எம்டெக் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே, பிஹெச்டி பண்ணலாம், இந்த மாதிரி ரிசர்ச் சைடும் போகலாம், ஓகே, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். ஓகே. இதுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜேஇ தேவையில்லை. ஓகே, அதுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஓகே, அதே மாதிரி ஜேஇ மெயின்ஸ் முடிச்சுட்டு ஓகே, அவங்க ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க இல்லையா, அந்த 2.5 லட்சம் பேர், அந்த 2.5 லட்சம் பேருக்கும் நேற்றுக்கு அட்மிஷன் ஆஃபரை கொடுத்துட்டோம். ஓகே. அதில் கிட்டத்தட்ட 5000-6000 பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு பார்ட். ஓகே. அதனால ஐஐடியில் ஒரு கிராமப்புறத்து மாணவர் எக்ஸாக்ட்லி வந்து படிக்கிறது ஒரு 8 கனி இல்லை 8.5 கனி. ஃபென்டாஸ்டிக் சார். இது வந்து பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் 2வது பாயிண்ட் இதில் என்ன சொல்ல வரோன்னா, யூஜிசியில் இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் வர வர கவர்மெண்ட்டும் இதை வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராட் அவுட்லுக் அவங்களுக்கு வந்தது. பரந்த ஒரு வியூ அவங்கள எடுத்தாங்க. ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் 2 டிகிரி ஒரே சமயத்தில் பண்ணலாம். ஓகே. ஆலம்பரை நீங்கள் பிகாம் பண்ணிட்டு ஈவினிங்கில் நீங்கள் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் பண்ணலாம். இந்த காமர்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிறது ஒரு பெரிய டெட்லி காம்பினேஷன். ஓகே. பெரிய வேலை வாய்ப்புக்கு அது வந்து ஒரு அடித்தளம். அது சரிங்க. அதனால இப்போ நிறைய பசங்க இப்போ காலம்பரை இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஓகே, ஏதோ காலேஜஸில் படிக்கிறாங்க, ஓகே, ஈவினிங்கில் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறாங்க, ஓகே. அது மாதிரி நிறைய பசங்களும் இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இதில் கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்டவங்க இந்த பிலோ பாவர்ட்டி லைன்லேயும் இருக்காங்க. ஓகே. நாங்கள் இப்போ அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ், ஓகே, இல்லை அதுதான் எங்களோட ஐஐடிஎம் ஃபார் ஆல். ஒண்டர்ஃபுல். அதில் நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக போய், ஓகே, நாங்கள் வந்து இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸை பற்றி சொல்லி அங்கே இருக்கிற +2 மாணவர்களை ஊக்குவிச்சு, ஓகே, இது மாதிரி இந்த டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் எலக்ட்ரானிக் சிஸ்டம்க்கு சேர்க்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். வெரி நைஸ். இது வந்து நான் வந்து ஒரு அகாடமிக் ஃபேமிலியில் வந்தவன். ஓகே. எங்கள் தாத்தா வந்து 1914 ஓகே, தஞ்சாவூர் பக்கத்தில், தஞ்சாவூர் ஜில்லா, அப்போ இப்போ திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டு, ஓகே, எங்கள் விஷ்ணுபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வில்லேஜஸில் ஸ்கூலே இல்லாத சமயத்தில் 1914 அவரே ஒரு 10 ஏக்கர் லேண்டு காவேரியோட கரையில் ஒரு ஜார்ஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒன்று அப்போ ஆரம்பித்தார். ஜார்ஜ் ஹை ஸ்கூல் ஆரம்பித்தார், அப்புறம் ஹையர் செகண்டரி. ஓகே. இன்றைக்கும் அதில் 1800 மாணவர்கள் படிக்கிறாங்க விஷ்ணுபுரம் கிராமத்தில். ஓகே. அதனால் அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு உள்ள கஷ்டங்கள் எனக்கும் புரியுது. ஏன்னா அந்த ஸ்கூலோட நான் ரொம்ப அசோசியேட்டடாக, எனக்கு ரொம்ப, இப்போ நான் ரிட்டையர் ஆனப்புறம் அங்கே தான் போய் கணக்கெடுக்க போகிறேன். ஓகே. அந்த அளவுக்கு எனக்கு அது மேலே ஒரு, ஏன்னா தாத்தா ஆரம்பித்தது, ஓகே, நல்லா நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1800 குழந்தைகள் அங்கே இருக்காங்க. அதனால் அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு செய்யணுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. ஓகே. ஸோ இது வந்து எல்லா வியூவர்ஸுக்கும், உங்கள் தந்தி டிவி வியூவர்ஸுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க வீட்டில் இப்போ +2 படித்த மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கால் ஜேஇ மெயின்ஸ் முடிச்சுட்டு ஜேஇ அட்வான்ஸுக்கு எழுதுகிற லெவலுக்கு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு இமெயில் போயிருக்கும். ஓகே. இந்த மாதிரி 2 அவங்க தைரியமாக அந்த கோர்ஸஸ் சேரலாம். ஓகே. இந்த கேட் எக்ஸாமில், அதாவது இந்த 4 வருஷம் ஆச்சு, இதை பற்றி இந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸாக இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு, ஏன்னா இது ஆன்லைன் கோர்ஸு, இது சரியாக வருமா அப்படிங்கிற சில சந்தேகங்கள் இருக்கும். ஓகே. இந்த கேட் எக்ஸாமில் டாப் 10ல், ஓகே, டாப் 10ல் டாப்பர் நம்பர் 1, அப்புறம் இன்னும் 2 ரேங்க், 3 பேர் நம்ம பிஎஸ் டேட்டா சயின்ஸ் பசங்க தான் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு இது. ஓகே. இதையும் தாண்டி எனக்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னா, அந்த குழந்தைகள் ஒரு தடவையாவது வந்து ஐஐடியை பார்த்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு. வாய்ப்பு இருக்கா சார்? வந்து அலோவ் பண்ண நிறையா. அது இப்போ என்ன பண்ணியிருக்கோம், எல்லா ஸ்டாஃபுக்குமே ஒரு தடவையும் அம்பேத்கர் ஜெயந்தி அது மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் வர்றதுல ஒரு டார்கெட் செட் பண்ணுறது. நீங்கள் உங்கள் கிராமத்தில் போய் அங்கேருந்து ஒரு 5-10 பசங்களை அழைச்சின்னு வந்து சும்மா இங்கே வந்து சுற்றி காட்டிட்டு போங்க. வந்து எங்கள் இது மாதிரி பிரெயின் ரிசர்ச் பண்ணுறோம், பிரெயின் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஏரோஸ்பேஸ் பண்ணுறோம், ரிசர்ச் பார்க் இருக்குது, ஸ்டார்ட் அப் இருக்குது, மான் இருக்குது, இது இருக்குது, ஒரு நல்ல நேச்சுரல் சினேரியோ இருக்குது, அதில் தொழில்நுட்பமும் இருக்குது, ரேஸ் கார்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி நிறையா உங்களுக்கு பார்க்க வியப்பாக இருக்கும் ஐஐடியில். அது மாதிரி நிறையா பண்ணுறதுலாம் நீங்கள் குழந்தைகளை வந்து ஆயிடுச்சுன்னு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. அதனால் நிறையா போன வருஷமே கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே கிராமப்புற குழந்தைகள் வந்து பார்த்துருக்காங்க. அது பார்த்துட்டு போனாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வரும். அந்த ஆசையை தூண்டி விட்டாலே போகிறோம், அவங்க அதை பாஸ் பண்ணி வருவாங்க.
அப்படிங்கிற எங்கள் நம்பிக்கை. நிறையா இப்போ வந்து ஒரு 4-5 கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் ஜெய் அட்வான்ஸ் கிளியர் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ நான் ஒரு 5 குழந்தைகளுக்கு மேலே இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. சார் இப்போ +1 +2 படிக்கிற மாணவர்கள் சென்னையை சுற்றி பார்க்க வராங்க, ஐஐடியை பார்க்க முடியுமா? ஆமாம், நிச்சயமாக பார்க்க முடியும். செக்யூரிட்டியை பார்த்து பயந்து போகிறாங்க, உள்ள நம்மளை அலோவ் பண்ணுவாங்களா, அலோவ் பண்ண இல்லை, மாட்டாங்க? அது வந்து முன்னாடி வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் அமைச்சிட்டாங்கன்னா நாங்கள் அதுக்கு ஒரு ப்ரோக்ராமே போட்டு வச்சுருக்கோம். அவங்கள வந்தாங்கன்னா அவங்கள ரிசீவ் பண்ணி ஒரு இடத்துல காமிச்சு அவங்களுக்கு ஒரு மத்தியானம் ஒரு சாப்பாடு போட்டு அவங்கள திருப்பி அனுப்புகிற அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஓகே, இது ஒன்று. அது தவிர இந்த ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே இதை பற்றி இன்னும் 1 hour இருக்கிறதுனால நன்னாவே விளவாரியாக பேசலாம். எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஏஎம்எல், மெஷின் லேர்னிங் இதுதான் எல்லாரும் பேசின்னு இருக்கோம். பட் இதையும் தாண்டி நிறையா நமக்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, நிறையா ரொம்ப தொழில்நுட்பத்தில் ரொம்ப டீப்பாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் நிறையாவே இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்மேஷனே போகிறது கிடையாது இல்லையா? எல்லாருக்குமே டவுனில் இருக்கிற பசங்களுக்கு சரி, சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய டுட்டோரியல் காலேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஎம்எல் தான். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர், அதனால் நான் தைரியமாக அதை பற்றி பேசுகிறேன். நிறையா சிவில் இன்ஜினியர்ஸ் தேவை. இப்போ நம்ம 2047 நம்ம நாடை பார்க்குறோன்னா அந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அதில் ஒரு 25% தான் இப்போ நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, ஏன்னா நிறையா ரோடு போட வேண்டியிருக்கு, நிறையா வீடு கட்டணும், நிறையா ஷெல்டர் பண்ணணும், நிறையா மெக்கானிக்கல் இருக்குது, நிறையா தொழில்நுட்பங்கள் வரணும், நிறையா மேனுஃபேக்சரிங் பண்ணணும், எவ்வளவோ இருக்குது செய்யறதுக்கு. அதனால் எல்லா டிசிப்ளின்லேயும் நிறையா வேலை வாய்ப்பு இருக்குது. எல்லா டிசிப்ளின்லேயும் நிறையா புது இதுக்கு இப்போ வீடு கட்டுறோன்னா முன்னாடி நம்ம வந்து சிமெண்ட்டு, மண், கல் வச்சு கட்டியிருந்தோம். இப்போ எல்லாமே 3D பிரிண்ட் பண்ணுறோம். எஸ் சார். இந்த 3D பிரிண்ட் பண்ணுறோங்கிறத நம்ம வந்து கிராமப்புறங்கள் எல்லா இடத்துக்கும் அதை ரீச் பண்ணுறோம். இது மாதிரி அதனால் நீங்கள் ரோபோட்டிக்ஸ் படிச்சிங்கன்னா, சிவில் இன்ஜினியர் ரோபோட்டிக்ஸ் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் தான் ராஜா. ஓகே, ஓகே. இது நம்ம மாணவர்களுக்கு இதை நம்ம சொல்லணும். ஓகே, இதுக்காக நாங்கள் வந்து ஓப்பன் ஹவுஸ்னா வச்சுருக்கோம். இந்த ஓப்பன் ஹவுஸில் முதல் தடவை பண்ணத்தே ஏதோ 5000 பசங்க முதல் நாள் வந்தாங்க. ஓகே, அடுத்த நாள் ஒரு 5000 வந்தாங்க. சரி, 10,000 பேர் வந்தாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டோம். இந்த வருஷம் ஒரே நாளில் 48,000 பேர் வந்துருக்கு. ஃபுல் க்ரௌட். இதை வந்து அப்படியே ஒரு ஐஐடியை பார்த்தா அது ஜன சமுத்திரம் மாதிரி இருந்தது. அப்படி இருந்தது. எல்லாம் ஸ்கூல் பசங்க எங்கெல்லாமன்னு வந்திருக்காங்க. வெரி டீப் டிஸ்ட்ரிக்ட், டீப் சவுத்து. ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க, ஒரிசாலேருந்து வந்திருக்காங்க, நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்தாங்க. ஓப்பன் ஹவுஸை பார்க்க ஐஐடியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன். அதில் வந்து கொஞ்சம் காம்படிஷனும் வைக்கிறோம், அவங்க வந்து பேசுறதுக்கு, அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது மாதிரி நிறையா நம்ம செஞ்சோம். கண்டிப்பாக சார். சார் நம்ம ரொம்ப அடிப்படையில் இருந்து இப்போ ஒரு கிராமப்புற மாணவர்களும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜேஇன்னா என்ன சார் அடிப்படையில்? அதை கிளியர் பண்ணால் ஐஐடியில் சேரலாம் அப்படின்னா என்ன சார்? ஆமாம், ஜேஇன்னா இப்போ எஜுகேஷன் நீங்கள் ஒரு படிப்பில் ஒரு உச்சக்கட்ட படிப்புக்கு போனோன்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு புதுமையாக யோசிக்கிறதுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணணும். இப்போ ஐஐடியில் படிக்கிற மாணவர்கள் ஒரு பெரிய நிலைமைக்கு வராங்க, ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க, ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸை நிறுவியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அங்கே சொல்லி கொடுக்குற விதம் அவங்கள மேலே யோசிக்க செய்கிறது, புதுமையாக யோசிக்க செய்கிறது. ஓகே, அதுதான் மெயின். ஓகே, அந்த புதுமையாக யோசி, அதாவது மாற்றி யோசி. உலகம் ஒரு மாதிரி யோசிச்சுன்னா நீங்கள் இன்னொரு மாதிரி யோசிச்சாதான் ஒரு புதுமை வரும். ஓகே, அந்த புதுமையாக யோசிக்கிறதுக்கு நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கணும். அது மாதிரி யோசிக்க ட்ரெயின் பண்ணிட்டோம்னா ஜெயியை சூன்னு அப்படியே ஜம்முன்னு பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இதுதான் அதோட அடிப்படை உண்மை. ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம ஐஐடி மெட்ராஸில் ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து ஒரு கணக்கு மூலமாக உங்கள் பிரெயினை டியூன் பண்ணணும். அதாவது உங்கள் பிரெயினை புதுமையாக யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கறது எப்படின்னா கணக்கு மூலமாக கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஏன்னா இங்கே இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் கணக்கு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேத்தமேட்டிக்ஸ் பேசிக்ஸ் நல்லா இல்லைன்னா ஓகே, உங்களால் இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, அதுக்காக நம்ம வந்து கணக்கை வச்சு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு ஒரு கோர்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, அது வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் ஐஐடி மெட்ராஸ்னு போட்டால் 4 லெவல் இருக்குது.
லெவல் 1 20 மணி நேரம், லெவல் 2 20 மணி நேரம், லெவல் 3 and 4 ஈச் 30 மணி நேரம், மொத்தம் 100 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 5ஆவதுலேருந்து 5, 6, 7, 8 8ஆவது வரையில் அந்த அந்த கோர்சஸை நீங்கள் படித்து அதில் இருக்கிற அசைன்மெண்ட்ஸை போடணும். அதுக்கு அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னா அதுக்கு ஏதோ கொஞ்சம் ஒன்று காசு வாங்குகிறோம். அது ஒரு 700 ரூபாயோ நம்ம கட்டணும். நீங்கள் கட்டினீங்கன்னா அதுக்கு எக்ஸாமினேஷனில் நீங்கள் அதை பாஸ் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேஷன் வரும். இதில் உங்களுக்கு புதுமையாக யோசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதாவது புதுமை ஆராய்ச்சிக்கு நிறையா இன்டர்வியூலாம் நான் சொல்லியிருக்கேன். இதை புதுமை ஆராய்ச்சின்னா என்ன, அதாவது 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 16, 15, 17, 19 எல்லாம் ஆட் நம்பர்ஸ் சொன்னோமா. அடுத்த நம்பர் என்ன, 21, 31 கரெக்டுன்னு சொல்கிறோம். ஏன் 31 கரெக்டு? இப்போ இதுக்கு வந்து ஒரு புதுமையாக நம்ம யோசிக்கலாம். ஏன்னா 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 எல்லாமே ஆடு டிஜிட்ஸை வச்சு பண்ணது. என் நடுப்புற 0, 2, 4, 6, 8, 10, 12லாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஈவன் டிஜிட்ஸ் இருக்கு. அதில் 1, 2, 4, 6, 8, 0 இதில் ஏதோ ஒரு டிஜிட் இருக்கு. 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19க்கு அடுத்தது வரும் ஆடு டிஜிட்டை வச்சு பண்ற நம்பர் எது? 31 தான். ஏன்னா 20லேருந்து 29ல 2 இருக்கு, 30ல 0 இருக்கு. இது ஒரு புதுமையான யோசனை. ஓகே, இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம். இன்னும் எனக்கு ஒரு போர்டு கொடுத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுப்பேங்க. ஸோ அது மாதிரியாக ஒரு பிரெயினை புதுமையாக யோசிக்கிறதுக்கு அந்த குழந்தைகளை ட்ரெயின் பண்ணணும். இதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக இப்போ 4 கோர்ஸ் போட்டிருக்கோம். இதில் அவங்க வந்து நிறையா கொஞ்சம் அந்த குழந்தைகள் உட்காந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரிப்பு வரும். இது ஒரு பாட்டு. ரெண்டாவது வந்து இப்போ ஸ்கூலுக்கும் ஜேஇ அட்வான்ஸ்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்கூலில் பரீட்சை எழுதுறீங்க, நீங்கள் +2 பரீட்சை எழுதுறீங்க, அதே மாதிரி ஜேஇ அட்வான்ஸும் பரீட்சை எழுதுறீங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இதுதான் கேள்வி. இப்போ ஜேஇ அட்வான்ஸில் என்ன ஆகும்னா, இப்போ ட்ரிக்னாமெட்ரினா ட்ரிக்னாமெட்ரியில் வந்து உங்களை கேள்வி கேட்போம். காஸ் தீட்டா, சைன் தீட்டா, அது காஸ் இன்வர்ஸ், அதுக்குள்ளேயே கேட்போம். ஜேஇ அட்வான்ஸில் கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரியும் இருக்கும். அந்த ட்ரிக்னாமெட்ரியில் கொஞ்சம் ஒரு வெக்டார் அல்ஜிப்ராவையும் சேர்த்துப்போம். அதில் ஒரு ஃபிசிக்ஸோட ஒரு கான்செப்டையும் சேர்த்துப்போம். அதாவது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் நம்ம உருவாக்கணும்னா பல கான்செப்ட்ஸ் சேர்ந்து தான் அந்த ப்ராடக்ட் உருவாக்குறது. அதாவது ஒரே ஒரு கான்செப்டை வச்சு ஒரு ப்ராடக்ட், இந்த கேமராவே எடுத்தீங்கன்னா அது ஒரு ப்ராடக்டை வச்சு உருவாகலை, பல கான்செப்ட்ஸை சேர்த்து தான் வருது. அதனால நீங்கள் படித்தது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அதை உபயோகப்படுத்துகிற தன்மை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் ஜேஇ அட்வான்ஸ்டு டெஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் +2 எக்ஸாமினேஷனில் எடுத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டில் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். காம்படேட்டிவ் எக்ஸாமில் இந்த கான்செப்டை உங்களால் யூஸ் பண்ண முடியுமாங்கிறத டெஸ்ட், உபயோகப்படுத்த முடியுமாங்கிறத டெஸ்ட் பண்ணுறோம். இந்த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுட்டோம்னா ஜேஇயை கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சார், நீங்கள் சாதாரண ஸ்பீச் கொடுக்கும்போது நீங்களே தமாஷா சொல்லுவீங்க, உங்களோட ஏஜில் நீங்களும் ஜேஇ எழுதி. ஆமாம்மா. அதாவது நமக்கு குறிப்பாக நான் இங்கே பார்க்கறது என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் எங்கள் காலத்துலேருந்தே சொல்கிறேன், 85லேருந்து இது வந்து ஜேஇங்கிறது ஒரு படிப்போம், ஜாலியாக எழுதுவோம். கிடச்சிதுன்னா ஆண்டவன் செயல், கிடைக்கல ஓகே பரவாயில்ல, அடுத்து வேறு ஆப்ஷன் இருக்குன்னு. இதுதான் உலகம், இதுதான் அப்படின்னு, இது இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்கிற ஒரு ஸ்பிரிட்டில் நம்ம இருந்ததே கிடையாது. வி ஆர் ஆல் வெரி, நான் என்னை பொறுத்தவரை ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா யூத்தை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். நல்லா விளையாடுகள் இருந்து ஒரு மிச்ச ஹாபீஸு இதெல்லாமே வச்சுட்டு ஜேஇயும் படிச்சுட்டோம். அதனால் அந்த டைமில் கிளியர் பண்ண பசங்களாம் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் கிளியர் பண்ண பசங்க என்ன ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா வந்து அப்படியே ஒரு 5000 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அப்படிலாம் வருதுலாம் இல்லை நம்மளுக்கு. அட்லீஸ்ட் நான் இங்கே பார்க்குறதுல நல்லா படிப்பாங்க, ப்ரில்லியண்ட். அவங்களுக்கு அந்த டைமில் எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு தோணி அவங்க பண்ணி போவாங்க. அது கொஞ்சம் ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஃபண்டமெண்டல்ஸாக எல்லாமே எல்லாம் க்ளீனாக ஃப்ரம் த பேசிக் கான்செப்ட்லேருந்து பில்டு பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் கான்செப்ட் கரெக்டாக இருக்கணும். அதை எப்படி யூஸ் பண்ணணும், 4 இது ஜிக்ஸா பசில் மாதிரி 4 இதை சேர்த்து எப்படி பண்ணுறது தான் இருக்கும். நான் வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸில் கொஞ்சம் நல்லாவே ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தது. கெமிஸ்ட்ரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிச்சுட்டு போனேன். கெமிஸ்ட்ரியில் நான் பயங்கரமாக ஊற்றிட்டு இருக்கேன், அதனால் ஜெயி கிடைக்கல. ஓகே,
அப்புறம் கேட் படித்து எம்எஸ் வந்தேன், பிஹெச்டி வந்தேன். அப்புறம் இங்கே இன்ஸ்டியூட்லேயே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், அந்த ஃபைலான எக்ஸாமுக்கு சேர்மன் வேறு, சேர்மனாக வேறு இருந்தேன். அது வேறு கதை, அது மட்டும். அதனால் ஜெய் படிக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, கிடைக்கிறது கிடைக்காததுங்கிறது ஒரு பக்கம். பட் ஆனால் உங்களுக்கு அந்த படித்தோங்கிறது தின்ன மண்ணுக்கு சோகை இல்லைன்னு ஒரு தமிழில் இருக்கும் இல்லையா, அந்த படித்த படிப்புக்கு அந்த ஒரு பேசிக்ஸ் அது கிளியராக இருக்கும் நமக்கு. அது பிற்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது, துவண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு சிறந்த உதாரணம். ஆமாம், அது நீங்கள் சொன்னீங்க லைக் ஜேஇ அட்டெம்ப்ட் பண்ணீங்க, பட் உங்களால் கிளியர் பண்ண முடியல, அதனால ஐஐடியில் சேர முடியல. ஆனால் உங்களுடைய விடாமுயற்சியின் மூலமாக இது அதே ஐஐடியில் நீங்கள் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லேருந்து இன்னைக்கு நீங்கள் இயக்குனர். அந்த ஜேஇ அந்த எக்ஸாமினேஷன் இயக்குனர் கூட அவ்வளவு சந்தோஷப்படல, ஜேஇ சேர்மன் ஆனோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மாணவர்களுக்கு அந்த வகையில் உங்களோட வாழ்க்கையில இருந்தே ஒரு பர்சனல் இது எடுத்துக்கலாம் சார், லெசன் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய சிந்தனையை தான் ஆசைப்பட்டதை தன்னுடைய பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி திணிக்கிறாங்க. உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்? என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்க அப்பா ஒண்ணுமே வாய திறக்கல. ஏன்னா எங்கள் அப்பா வந்து படித்தது சான்ஸ்கிரிட்டு. ஓகே. சம்ஸ்கிருதத்தில் ப்ரொஃபஸராக இருந்தார். ரொம்ப சிறந்த ப்ரொஃபஸர், ரொம்ப வேர்ல்ட் ரினவுண்ட் லாஜிஷியன் அவர் அப்பா. அதனால் அவர் வந்து என்கிட்ட இதை படி அதை படின்னு சொல்லலை. ஓகே, நீ என்ன வேணா படி, நல்லா படி அப்படின்னார். எனக்கு என்ன கண்டிச்சது ஒன்றே தான், எனக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூக்கு முன்னாடி பேசினதுதான் கிரிக்கெட்டாக விளையாடிருந்தேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்டுன்னு. கபில் தேவ்லாம் அப்படியே எனக்கு தெய்வம். அந்த காலத்தில் கவாஸ்கர், கபில் தேவ், வெங் சர்கார், அந்த குவாட்ரட், பிரசன்னா, பேடி, வெங்கட்ராகவன், ஸ்பின்னர்ஸ், ஸ்பின் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்பின்ல எப்படி அதுலேயே எல்லாம் லைஃபே கிரிக்கெட்லான்னு அப்படி போய் இந்த காலத்தில் ஏதோ பவுன்சர் போட்டு கண்ணாடி உடஞ்சிட்டு ஓகே உடனே பேட்டை பிடிச்சி கொண்டு கணத்தில் போட்டார். போய் வயலின் ஏதோ வேற ஏதாவது பண்ணி இது வேண்டாம் அப்படின்ட்டார். ஏன்னா ஒரே பையன், அவர் பயந்துட்டார் ஏதாவது அடிபட்டுருமோ இதாகிடுமோ. அதுக்கப்புறம் அதுதான், அது ஒரே ஒன்று தான் எங்கள் அப்பா சொன்னது எனக்கு. எல்லாம் நீ என்ன படிக்கிறியோ என்ன கிவன் அஸ் கம்ப்ளீட் ஃப்ரீடம். அதுதான் நான் இப்போ பெற்றோர்கள்ட்ட ரொம்ப கை கூப்பி கேட்டுக்கிறது என்னன்னா, அந்த குழந்தைகளை பிடிச்சி திணிக்காதீங்க. அதுக்கு என்ன படிக்கணுமோ, குழந்தை பிறந்த அப்புறம் அது அந்த உயிர் தனி, இந்த உயிர் தனி, அதோட ஆசை தனி, நம்மளோட ஆசை தனி. நம்மளோட ஆசையை அது திணிக்க வேண்டாம், அட்வைஸ் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு தோலுக்கு மிஞ்சினா அப்புறம் தோழன் தான். தோல் மட்டும் வளர்ற மட்டும் அதுக்கு, அதாவது ஒரு டீனேஜ் அந்த ஒரு 10வது மட்டும் அதுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கலாம். அது வந்து அதுக்கு அது நீயாவே படின்னு சொல்லாமல் எனக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் பல தடவை நம்ம கேட்கணும், இவனை என்னம்மா பிடிச்சிருக்கு, என்னப்பா பிடிச்சிருக்கு கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை பண்ண விடுறது பெட்டர். பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க சார் இப்போ? அதாவது எந்த வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்குது, நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே விசாரிச்சு நீ இதுதான் எடுக்கணும் கவுன்சிலிங் போனான்னு சொல்லிடுறாங்க. அதான் நான் வந்து 2005 ஒரு ஸ்டோரி. 2005 நாங்கள் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். ஓகே. இன்னைக்கு ஃபிசிக்ஸ் தான், இன்னைக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு பேசிக்கே ஃபிசிக்ஸ் தான். ஓகே. அப்போ இதெல்லாம் நினச்சி தான் நாங்கள் வந்து ஒரு ஐஐடியில் நிறைய யோசிச்சு செய்கிறோம். அதாவது எங்களோட செனட் மீட்டிங்லாம் 7.5 மணி நேரம் 8 மணி நேரம் நடக்கும். ஒவ்வொரு கோர்ஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து அதை பற்றி பேசி, அது யார் இண்டஸ்ட்ரியில் இருக்கா, அதுக்கு ரிலவன்ஸ் இருக்கா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், ஒரு 20-25 வருஷம் மட்டும் அதை யோசிக்கிறோம். ஸோ இதை வந்து இது மாதிரிலாம் நாங்கள் எல்லாம் இது பண்ணி டிசைட் பண்ணி அந்த காலத்தில் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் வந்து அது கவுன்சிலிங் அப்போல்லாம் வந்து இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வந்தப்போ தான் நம்மளால் குழந்தைகளை பார்த்து அவங்கள்ட்ட பேச முடியல. அதனால தான் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஷோ இது மாதிரி நீங்கள் ஷோ கொட்டது நானே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு தந்தி டிவிக்கு. ஏன்னா குழந்தைகளை பார்த்து பேரண்ட்ஸை பார்த்து பேசுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு போயிடுது. எஸ் சார். அப்போ என்ன ஆச்சு, அப்போ நேராக பார்த்து பேசுவோம். அப்போ வந்து அம்மா அப்பா 2 பேரும் வந்து டேபிளுக்கு முன்னாடி நின்றுருந்தாங்க. இது மாதிரி இத்தனை ரேங்க் கிடச்சிருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் பையன் எங்க அப்படின்னு கேட்டேன். பையன் அங்கே 1 ஏக்கர் தள்ளி நின்றுட்டு இருக்கான். கூப்பிட அவனை இங்கே உட்காந்து வச்சுட்டு என்னடா படிக்கணும்னு கேட்டான். அவன் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் இன்ஜின் ஆரம்பிக்கிறான். உடனே அவன் அம்மா பூண்டு அப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் அப்படிங்க. எனக்கு அரண்டுட்டேன். அப்புறம் அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதல் சாய்ஸ் எழுதிட்டு போயிட்டாங்க. அவன் இப்போ கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். ஆனால் அவன் நல்ல பையன், நல்ல ரேங்க் வாங்கியிருக்கான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிடும் அந்த நிலைமையில இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா இப்போ என்ன சொல்லிட்டு திருப்பி ஓடி வந்துட்டு சார் அதை மாற்றிடுங்க சார் அப்படின்னா. ஏன்டான்னு கேட்டேன்.
நான் கனடா மட்டும் போயிருக்கேன், சயின்ஸ் ஒலிம்பியாட் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன், எனக்கு பெருசாக கால்டெக்கில் போய் ஏதோ நோபல் ப்ரைஸ் வாங்குற அளவுலாம் யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன் ஃபிசிக்ஸில். அந்த காலத்தில் அந்த பசங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன். என்னை போய் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்க சொல்கிறா சார், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன் தான் இவ்வளோ மார்க் வாங்கி இத்தனை ரேங்க் வாங்கினேனோ, குறைச்ச ரேங்க் வாங்கியிருந்தா பேருக்கு வேணும்னுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இப்போ நான் மாட்டினேன்னா உங்கள் அப்பா கையெழுத்து வேணும், நீ வந்து 17 வயசு இந்த மேஜரால், ஓகே, நல்ல பிறகு அப்பாவுக்கு கையெழுத்து வேணும், உங்கள் அப்பா கையெழுத்து இல்லாமல் நான் மாற்றினேன்னா எனக்கும் வேலை போயிடும், உனக்கு சீட்டு போயிடும், அதனால் உங்கள் அப்பா சும்மா விட மாட்டார், அதனால் நீ போய்ட்டு வா, அடுத்த வருஷம் நீ மேஜர் ஆகிடுவேன், 18 ஆகிடும். அப்புறம் இந்த குரூப் பிரான்ச் சேஞ்சுன்னு இருக்கு, யாரும் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் வர மாட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து, ஓகே, அப்போ மாறிக்கோ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டேன். இது எதுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன்னா, அந்த பேரண்ட்ஸ் அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணுறதுனா அவங்களுக்கு வந்து உள்ள ஐடியா, அந்த பையன் இன்னைக்கு ஒரு நோபல் லாரிட்டாக வந்திருக்கலாம், சரியா, இன்னைக்கு அது போயிடுச்சு, வி ஹவ் லாஸ்ட் எ குட். ஏன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட், ஹார்ட் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் தான் இருந்திருக்கு. இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னு ஒரு சினிமா பார்த்துருப்பீங்க, அது அவர் அந்த தாத்தாக்கு வந்து கேரம் போர்டில் இருந்திருக்கு, உசுறு அங்கே இருந்திருக்கு. அது மாதிரி தான் குழந்தைகளுக்கும் ஏதோ ஒரு இதில் உசுறு இருக்கும், அதை நம்ம பிரிச்சுட்டு இங்கே கொண்டு இங்கே எங்கிட்ட போட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. அதனால் நான் இன்னும் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறையா பசங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த அப்புறம் அவங்க நல்ல ரேங்க் வாங்கி திருப்பி என்கிட்ட வந்து ஏன் இதை ஜாயின் பண்ணேன்னு தெரியல சார், நான் அதை பண்ணியிருக்கணும் இதை பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் இப்போ ஐஐடி மெட்ராஸை பொறுத்தவரையில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 100 கோர்சஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, 60 கோர்சஸ் தான் உங்கள் ஏரியாவில். நீங்கள் இப்போ சிவில் ஜாயின் பண்ணிங்கன்னா 60 கோர்சஸ் தான் சிவில் ஏரியாவில், மிச்சம் 40% கோர்சஸ் நீங்கள் எதில் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, ஓப்பன் ஃப்ரீ எலெக்டிவ்னு கொடுத்துட்டோம். ஓகே, அந்த ஓப்பன் ஃப்ரீ எலெக்டிவில் இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, இப்போ அவங்களுக்கு திடீர்னு இந்த பசங்களுக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறான், ஆனால் அவனுக்கு ரொபோட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, இந்த ஃப்ரீ எலெக்டிவ்ஸ் 40 கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த ரொபோட்டிக்ஸ் ஓரியன்ட் கோர்சஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 இயர், அதாவது பிடெக் முடிச்சப்பறம் 1 இயர் அவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டான்னா அவங்களுக்கு பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்டெக் இன் ரொபோட்டிக்ஸ் கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ 10ஆவதுலேயே ஒரு குழந்தைய போய் நீ சயின்ஸா காமர்ஸானா அதுக்கு என்ன தெரியும் பாவம், ஓரளவு இன்ஃபர்மேஷன் இருக்கே தவிர அவங்களுக்கு இன்னும் எனக்கு என்ன படிக்கணுங்கிறது அவங்களுக்கு டிசைட். அப்போயே நம்ம இந்த டிஸ்டிங்ஷனை பண்ணுறோம். அப்புறம் அவங்கள ஒரு சயின்ஸ் குரூப் போகிறாங்க, அப்புறம் அவன் வந்து அந்த ஒரு நாள் பரீட்சையை வச்சு அவங்களுக்கு ஒரு டிகிரி, இந்த டிகிரி தான் போடுறோம். அதனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு, அதனால தான் அந்த ஓப்பன் ஹவுஸ்லாம் வச்சு இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோமே தவிர அவங்களுக்கு என்ன ஆக்சுவல் பிடித்தம் எதில் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால இப்போ நிறையா பசங்க இப்போ சிவில் எடுத்துக்கிறாங்க. நான் சிவில் இன்ஜினியரிங் திருப்பி சொல்கிறேன், எங்கள் சிவில் இன்ஜினியர்ஸ் இந்தியாவுக்கு தேவை, நிறையா தேவை, கட்டுமானம் தேவை. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எத்தனை ரோடு போட வேண்டியிருக்கு, எத்தனை ஏர்போர்ட் கட்ட வேண்டியிருக்கு. ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ், நேவல், இன்னைக்கு நேவல்லையும் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் தேவை, நேவிலையும் அது மாதிரி. ஸோ அவன் வந்து 4 வருஷம் சிவில் படிச்சுட்டு அந்த நடுப்புற கொஞ்சம் ஓப்பன் எலெக்டிவ்ஸ் எடுத்து எம்ஏ இன் பப்ளிக் பாலிசி பண்ணலாம். இன்னைக்கு பிரதம மந்திரி கர் ஆவாஸ் யோஜனா எல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு பாலிசி யார் எழுதுவா? ஓகே, அது சிவில் இன்ஜினியரிங்கும் பப்ளிக் பாலிசியும் தெரிஞ்சவங்க இருந்தால் நல்லா எழுதலாம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இது மாதிரியான சில இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி தான், பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணி அந்த குழந்தைய ஏதோ ஒரு இடத்துல தள்ளினாலும் அந்த குழந்தைக்கு வேற, சரி அப்பா சொல்லிட்டா அம்மா சொல்லிட்டான்னு அதை படித்தாலும் வேற எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அது ஷுவர் சார். சார் ஐஐடியில் புதுசாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க சார், லேட்டஸ்ட்டு என்ன சார்? சரி, இப்போ வந்து ஐஐடியில் ஒன்று இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் பற்றிலாம் நான் பேசிட்டேன் முன்னாடி, அதெல்லாம் அவங்க வரலாம். இப்போ புதுமையாக நம்ம பார்த்தோம்னா இந்த வருஷமே 3 கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதாவது ட்ரெடிஷ்னலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு இருந்தது. இப்போ அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தாண்டி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங், நிறையா இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டேஷ்னலாக பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வந்து ஒரு ஏர்கிராஃப்டை சிமுலேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கம்ப்யூட்டேஷன். இப்போ ஏரோப்ளேன் பறக்கிறத நம்ம வந்து மாடல் பண்ணணும்னா அது வந்து கம்ப்யூட்டேஷன். அதனால் கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் இது மாதிரி 2 பிடெக் ப்ரோக்ராம் இப்போ இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட சில பரிமாணங்கள். இப்போ என் காலத்தில் நான் படித்த என்டையர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கரிக்குலம் 8 செமஸ்டர் நான் படித்ததை இப்போ நான் 3 செமஸ்டரில் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவ்வளோ வளர்ந்துருக்குது,
பழசையாக மறக்க முடியாது, ஓகே, புதுமையை விட முடியாது, ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ ஒவ்வொரு டிசிப்ளினும் இப்போ ஒரு ஸ்பெஷலைசேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த தடவை அப்ளைட் மெக்கானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஒரு பிடெக் போடுறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி கெமிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஜெயில ஃபெயில் ஆனேன், ஆனால் இன்றைக்கி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இன்றைக்கி பேட்ரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறது இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீடியமாக இருக்குது நமக்கு. அதனால் பேட்ரி டெக்னாலஜிலேயே நிறையா ரிசர்ச் நம்ம பண்ண வேண்டிய ஒரு இது ஒரு கட்டாயம் இருக்குது, காலத்தின் கட்டாயம் இருக்குது. அது மாதிரி கெமிஸ்ட்ரியில் நிறையா இருக்குது இன்றைக்கி. அதனால் கெமிஸ்ட்ரியில் பிஎஸ் கெமிஸ்ட்ரி, பிஎஸ் இன் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கெமிஸ்ட்ரி, அது அப்படியே எக்ஸ்டெண்டபிள் டு எம்எஸ் பிஹெச்டி. அது நீங்கள் வந்து உள்ள நுழைஞ்சா பிஹெச்டி டாக்டரேட் வாங்கிட்டு கூட போகலாம் ஐஐடியில். அது மாதிரி ஒரு கோர்ஸை இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த பயோமெடிக்கல் அந்த கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வரணும். இந்த பிஎஸ் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்து இது ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதை எழுதினா அதுலேருந்து வரலாம். போன வருஷம் நாங்கள் 2 வருஷம் முன்னாடி மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிஎஸ் ஒன்று ஆரம்பித்தோம். அதாவது இப்போ மெடிக்கலில் எப்படின்னா உங்களை அனாட்டமி, ஃபிசியாலஜி ஒரு பார்ட், ஹியூமன் பாடியை ஒரு இன்ஜினியரிங் மாடலாக டிஸ்கிரைப் பண்ணுறது அடுத்த பார்ட், அப்புறம் ஃபார்மகாலஜி, அப்புறம் இந்த மெடிக்கல் டிவைசஸ் இது ஒரு பார்ட், அப்புறம் கிளினிக்கல் அப்ளிகேஷன் ஒரு பார்ட். இந்த மெடிக்கல் எஜுகேஷனே 4 வெர்டிக்கலாக நம்ம பிரிக்கலாம். எம்பிபிஎஸ்ல அனாட்டமி, ஃபிசியாலஜிலாம் சொல்லிக் கொடுப்பா, நேராக கிளினிக்கல் அப்ளிகேஷன் போயிடுவோம். இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இதெல்லாம் வந்து இந்த கொஞ்சம் ஃபார்மகாலஜி சொல்லிக் கொடுப்பாங்க, கொஞ்சம் வந்து மெடிக்கல் டிவைசஸ், கொஞ்சம் மாடலிங், அனாட்டமி கொஞ்சம் கொடுப்பாங்க, அப்புறம் கிளினிக்கல் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த நடுப்புற இருக்கிறது, அதாவது இப்போ ஒரு ஹார்ட்டை வந்து நான் ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாடல் பண்ணுறோம். உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷனிங், இப்போ உங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு பாடியை அப்படியே ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடலாக எல்லா நேயர்களுக்கு சொல்கிறேன். வர்ச்சுவல் யூ அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அது படிங்க, எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுக்காக அதுதான் வந்து நமக்கு இந்த மெடிக்கல் டிவைசஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்றைக்கி எல்லா டிவைசஸும் நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். அதனால் இப்போ மெடிக்கல் இம்போர்ட்டே கிட்டத்தட்ட ஆயில் இம்போர்ட் லெவலுக்கு நமக்கு இருக்குது. கொரோனாவில் அதோட பரிமாணங்கள்லாம் பார்த்தோம். அதனால தான் அந்த டைம் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நமக்கு நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன்னே ஒன்று கொண்டு வந்தார். அது கொரோனா டைமில் அது இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட் அது. ஸோ நம்ம அதுக்காக அந்த மெடிக்கல் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட், அது பிஎஸ் இன் மெடிக்கல் சயின்சஸ் இன்ஜினியரிங், அதுவும் இந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு நம்ம அட்மிட் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் தான் இந்த தடவை புதுமையாக நாங்கள் கொடுத்த கோர்சஸ். ஒண்டர்ஃபுல் சார், ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நம்ம செக்மெண்ட்டுடைய லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஐஐடியினுடைய இயக்குனர் டாக்டர் காமகோட்டீஸ்வர் அவர்கள் தந்தி டிவி ஸ்டுடியோஸோடு இணைந்திருக்கிறார். சரி, இப்போ ஐஐடி அப்படின்னாலே ஜேஇ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் ஜேஇ இல்லாமல் நீங்கள் எப்படி உள்ளே வந்து படிக்கணும்னு சொன்னீங்க. சில பேருக்கு கிராமப்புறத்துங்களில் விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, சில பேருக்கு பாட்டு பாடுறதுல அல்லது உங்களை மாதிரி வயலினில் யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு ஜேஇ படித்தாதான் இது உள்ளே வர முடியுமா, இல்லை வேறு ஏதாவது ரூட் இருக்கா? அதான், அது வந்து எனக்கும் ரொம்ப இது குத்துற பாயிண்ட்டு தான். அதனால் ரொம்ப நாளாக இதை பற்றி யோசிச்சுருந்தோம். குறிப்பாக ஐஐடி மெட்ராஸில் என்னோட ஃபஸ்ட் இயரில் செகண்ட் 6 months கொஞ்சம் இது வந்து 6 மாதத்தில் 5 சூசைட் ஆச்சு அந்த டைமில். அப்படியா சார்? என்னோட ஃபஸ்ட் இயர் டேர்மில் ஒரு 6 மாதத்தில். எதனால் ஐஐடியில் சூசைட் பண்ணிக்கிறாங்க சார்? அது வந்து இந்த ரீசன் வந்து பல காரணங்கள். அப்போ வந்து கோவிட் முடிஞ்சு வந்தது. அப்போ எல்லாருக்கும் திடீர்னு ஒரு காம்படிஷன், திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸு, இது மாதிரி பல காரணங்கள் அதில் இது பண்ணோம். அதில் ஒன் ஆஃப் த காரணங்கள், ஓகே, அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து விட்டமின் டி இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருத்து இருந்தது. அப்போ ஒரு கேண்டிடேட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டமின் டியை பார்த்தா டியே இல்லை, 5னா அந்த 5:30 ஏதோ 5 அது வந்தது. ஓகே, அப்புறம் என்னன்னு நம்ம ரொம்ப யோசிச்சா, அப்போ வந்து கோட்டா ஃபேக்ட்ரின்னு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ். ஓகே, அது வந்து நான் நார்மலாக ஓடிடி பார்க்க மாட்டேன், பட் ஆனால் இதுக்காக அது ஃபுல்லும் பார்த்தேன். ஓகே, என்னன்னா இங்கே வந்து அந்த பசங்களுக்கு இதுதான் புல், இதுதான் கிராஸு, அதான் சூரியன் அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஜெயில உள்ள அடைஞ்சிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு விளையாட்டே இல்லை லைஃப்பில், ஒரு வேறு விதமான ஒரு பொழுதுபோக்கு கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அதே பீரியாடிக் டேபிளே படிச்சுருந்தேன் இன்னைக்கு. அது வந்து அந்த யங் யூத் பேர்த்து. ஓகே, அதனால் நாங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு மெசேஜிங் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஐஐடியில் மிச்சப்படி நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து கடவுள் புண்ணியத்தில் இப்போ கடந்த
2 வருஷமா இப்போ எந்த ஒரு சூசைடும் இல்லாமல் எல்லாரும் ஒரு சந்தோஷமான நிலைமையில இதுவரையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஐஐடி மெட்ராஸ். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில் நிறைய ஸ்டெப் எடுத்திருக்கோம். அது behappy.iitm.ac.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஓகே என்னென்ன ஸ்டெப் எடுத்துருக்கோன்னு பண்ணியிருக்கோம். ஓகே, அது ஒரு புறம் இருக்குது. இதில் மேஜர் ஸ்டெப் என்னென்னா பேரண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. முதல்ல காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு. பாட்டு விளையாட்டுக்கும் பாரதியார் சொல்லியிருக்கார். இதெல்லாம் வந்து பாரதியார்லாம் நமக்கு வந்து ஒரு வேத மாதிரி நமக்கு அவர் சொன்னதெல்லாம். இதெல்லாம் மனசில் இதெல்லாம் போயிருந்தது. என்னோட லைஃப்லேயும் நானும் விளையாடி இருக்கேன். நானும் இது வயலின் கற்றுருக்கேன். ஒரு 18 வருஷம் வயலின் கற்றுருக்கேன். சரி, இது இதுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு யோசிச்சு அப்போ தான் வந்து ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் எந்த ஐஐடியும் கொடுக்கல. நம்ம தான் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 23 ஐஐடியில் ஒரே ஒரு ஐஐடி மெட்ராஸ் தான். ஓகே, இந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் ஒன்று ஆரம்பித்தோம். அது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகே அவங்களோட சப்போர்ட்டோட இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு கோல்டோ சில்வரோ பிரான்ஸோ வாங்கியிருக்கணும். இல்லை நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேஷனுங்கிறது இன்னும் கொஞ்சம் டஃப் இல்லையா? அது பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா போகிறோம். ஓகே ஓகே. ஜேஇ அட்வான்ஸ்டு பாஸ் பண்ணோம். ஆனால் நீங்கள் வந்து லோ மார்க் வாங்கினா போகிறோம், ரொம்ப லோ ரேங்க். உங்களுக்குன்னு ஒரு கோர்ஸ்லேயும் 2 சீட்டு. ஓகே, ஒன்று வந்து ஜெண்டர் நியூட்ரல், ஓகே, இன்னொன்று பெண் குழந்தைகளுக்கு. ஓகே, எனக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது ஒரு உன்னத பாரதத்துக்கு ஒரு அடிக்கோள். அதனால் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரையில் எல்லா பிளான்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமனுக்காக ஒரு எம்பவர்மெண்ட் எல்லா நாங்கள் செய்கிற எல்லா எஃபர்ட்லேயும் இருக்கும். ஆனால் அது மாதிரி ஒரு சீட்டு, அது மாதிரி நமக்கு 17 கோர்ஸ் இருக்குன்னா 34 சீட் இருக்கு இப்போ. ஓகே. போன வருஷம் பிப்ரவரியில் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகே. 5 நேஷனல் சாம்பியன் வந்திருக்காங்க. ஓகே. அது எங்களுக்கு கேர்ள்ஸில் எங்கள் இன்டர் ஐஐடியில் அடி நிமித்து கட்டிட்டு கோல்டு மெடல் வாங்கி ஓவரால் சாம்பியன் வந்துடுது. ஓகே. அப்புறம் இந்த வருஷம் பாய்ஸ். அதனால் அந்த ஸ்போர்ட்ஸில் இந்த வருஷம் இன்னும் நிறையா பேரை எதிர்பார்க்குறோம். அதனால பேரண்ட்ஸுக்கு இதில் ஒரு சட்டில் மெசேஜ் என்ன கொடுக்குறோன்னா, அந்த பையன் நன்னா விளையாடி ஒரு நேஷனல் சாம்பியன் ஆனால் ஐஐடி மெட்ராஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸு வந்து நீங்கள் நினைக்கிற கோர்சஸ் கிடைக்கும். ஐஐடி மெட்ராஸில் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் மெசேஜிங்கை நம்ம கொடுத்தோம். ஓகே. அது போன வருஷம் அது முடிஞ்சது. அடுத்த இந்த வருஷம் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் அட்மிஷன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பால் புரஸ்கார், ஃபோக் டான்ஸ், நமக்கு எல்லாமே இருக்குது. இன்றைக்கி கிராமிய கலைகள் எல்லாத்துக்குமே இப்போ ஆல் இண்டியா ரேடியோவில் கிரடேஷன். ஓகே. பி கிரேடு வாங்கிட்டா பி கிரேடு வாங்கலாம். நிறைய குழந்தைகள் இப்போ பி கிரேடு வாங்கலாம். 11, 12 காம்படிஷனில் வின் பண்ணால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பி கிரேடு ஆல் இண்டியா ரேடியோவில். இது மாதிரி நிறையா ஃபோக் மியூசிக் இருக்குது, இந்துஸ்தானி மியூசிக் இருக்குது, அப்புறம் நிறையா பால் புரஸ்கார் இருக்குது. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோடு உட்காந்து நாங்கள் என்னெல்லாம் ஒரு நேஷ்னல் லெவல் காம்படிஷனாக இருக்கணும். ஏன்னா நேஷ்னல் லெவல் அட்மிஷனாக இருக்கிறதுனால நேஷ்னல் லெவல் காம்படிஷன் இருக்கணும். அந்த நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸை போட்டு அதில் வந்து கிளியர் ஆகிறவங்களுக்கு இது மாதிரி 2 சீட் ஒரு கோர்ஸில், ஜெண்டர் நியூட்ரல் ஒன்று, ஃபீமேலுக்கு ஒன்று, அது கொடுத்துருக்கோம். அப்புறம் இது வந்து ஏன்னா ஒரு பி கிரேட் ஆர்டிஸ்டாக ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் காம்படிஷன் கிளியர் பண்ணுறது இஸ் நாட் அ ஜோக். அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணோம். நீ ஜேஇக்கு என்ன படிக்கிறீங்களோ அந்த அளவு இதுலையும் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆனால் இவங்களாமல் ஜேஇ அட்வான்ஸ்டோ இல்லை ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டோ கிளியர் பண்ணோம். பட் அந்த அளவு ஹோன்னு மார்க் வாங்குவாண்டா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன், நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுக்குறோம். 2வது. 3வது வந்து இந்த ஒலிம்பியாடுங்கிறது டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன் ஆல்டுகிறது. அதாவது ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணதை விட அது டிஃப்ரெண்ட். ஏன்னா அது வந்து மாற்றுவேசி. நான் சொல்கிறேன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் தான் ஒலிம்பியாட் ப்ரிப்பரேஷன். அதில் சயின்ஸ் ஒலிம்பியாட், ஃபிசிக்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒலிம்பியாடு, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஏதோ ஒலிம்பியாட்லாம் இருக்குது. அந்த ஒலிம்பியாடை பேஸ் பண்ணி அதுலேருந்து செலக்ட் ஆகி வரலாம். இது மாதிரி ஜேஇயில் ஃபுல் மார்க் ஓஹோன்னு வாங்கி அந்த டாப் வராமல் நீங்கள் மிச்சப்படி ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம், இதுலேயும் கொஞ்சம், இது பேர் என்ன, ஃபைன் ஆர்ட்ஸ் கல்ச்சரல்லையும் கொஞ்சம், அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் ஒலிம்பியாடில் இது மாதிரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் படிக்க வாய்ப்பு உண்டு. அதனால் பசங்களை நல்ல சீனியர் ஆர்டிஸ்ட்டு நம்ம போய் பார்த்தோன்னா, அப்பா நல்லா இருக்கான்ப்பா, ஆனால் 9வது 10வது வந்துருத்தோ, ஜேஇக்கு படிக்கணுமா, அதனால் பாட்டை விட்டானா, இந்த கலை
போகிறதுக்கு இது நம்ம ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஐஐடி மெட்ராஸில். இந்த அட்மிஷன்ஸு கூகுளில் சர்ச் பண்ணால் ஐஐடி மெட்ராஸ் போட்டு இந்த மாதிரி ஃபேஸ் SCA ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன், ஃபைன் ஆர்ட்ஸ் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் FACE அட்மிஷன், ஸ்கோப் ஒலிம்பியாட் SCOPE சயின்ஸ் ஒலிம்பியாட் அட்மிஷன், இதெல்லாம் நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். அதாவது நீங்கள் ஒரு தமிழர் வந்து தமிழில் நம்ம தமிழக மக்களுக்கு ஐஐடியில் சேர விரும்புகிறவங்களுக்கு உங்களுடைய கம்ப்ளீட்டு கைடன்ஸ் கொடுத்தீங்க. உண்மையிலேயே இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இது, மக்களுக்கும் ஒரு சிறப்பான நாள். சார் என்னுடைய லாஸ்ட் கேள்வி ஒன்று இருக்கு. அதாவது வந்து இந்தியாவிலேயே ஐஐடிக்கல்ல நம்பர் 1 நம்ம மெட்ராஸ் ஐஐடி தான். ஆனால் அந்த மெட்ராஸ் ஐஐடியில் நம்ம தமிழக மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ண எவ்வளோ மும்முறை காட்டுறாங்க. பெரும்பாலும் அட்மிஷன்ஸ் எந்த மாநிலத்து மாணவர்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு உள்ள வராங்க? இது வந்து இப்போ அட்மிஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி ப்ராட் ஆகிடுது. ஓகே, இப்போ டேட்டா சயின்ஸு, எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் நிறையா தமிழக மாணவர்கள் வந்துட்டாங்க. ஃபுல்லாக நிறையா இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 8000 30,000 மேலே இருக்காங்க மாணவர்கள். JEE இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மாணவங்க இங்கே படிக்கிறவங்களுக்கு அவங்க பாம்பே போக ஆசை இருக்குது. ஏன்னா இப்போ மெட்ராஸ்லேருந்து தே வாண்ட் டு ஹேவ் அ ஷிஃப்ட். ஓகே, இங்கே படிக்கிறதுக்குள்ள ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணுங்கிறது சிலது இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நிறையா இப்போ வந்து ஒரு டாப் 1000 எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 70 to 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அக்ராஸ் ஸ்டேட். அவங்க நிறைய பேர் இப்போ வந்து பாம்பே, அதாவது கொஞ்சம் நார்த் சைடு போய் டெல்லி பாம்பே படிக்கணுங்கிற ஆசையும் இருக்குது. ஓகே, நம்ம நம்ம பசங்கள்லாம் இந்த டாப் 1000 பார்த்தீங்கன்னா வர அந்த 100 மேலே இருப்பாங்க. 100-150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்கள அதில் பெரும்பாலானோர் மெட்ராஸ் ஐஐடியில் படிக்கிறாங்க. ஓகே, பட் இந்த டாப் 100ல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாம்பே அண்ட் டெல்லி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு பார்ட்டு. அப்புறம் ரெண்டாவது வந்து மேஜராக வர்றது வந்து இப்போ நமக்கு வர்றது ஆந்திரா தான். ஆந்திரா அண்ட் தெலுங்கானா தான் மேஜர். ஓகே, அவங்க தான் நிறையா பேர் கிளியர் பண்ணிட்டு வராங்க. என்ன சீக்ரெட் சரி? அது சீக்ரெட் அவங்களுக்கு வந்து பேசிக்காக அவங்க ரொம்ப ஏர்லியாக அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒன்லி JEE அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நல்ல ஸ்ட்ராட்டஜியா சார் அது? அதில் அது டிபெண்ட்ஸ். இப்போ சில பேருக்கு அப்படி இருக்காங்க. அது மாதிரி படிக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஒரு அதிக வாய்ப்பு இருக்கு, என்ன டெஃபினட்டாக இருக்கு. இது சில பேர் என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இங்கே அது அந்த 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 இது வந்தாதான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. அதில் பிரில்லியண்ட்டாக இருக்கிற பசங்க வராங்க. சில பேர் ஓகே அடுத்தது என்ன, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, NIT இருக்குது, IIITDM காஞ்சிபுரம் இங்கே இருக்குது, எங்கள் நான் படித்த காலேஜ் வெங்கடேஸ்வரா இருக்குது, நிறைய காலேஜ் இருக்குது, SRM VIT, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்லா இருக்குது. அதில் படிச்சுட்டு அப்புறம் கேட் படித்து நிறையா பசங்க வராங்க. இப்போ நீங்கள் வந்து எம்டெக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் பசங்க இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ ஓவரால் டெமோகிராஃபி. ஸோ நீங்கள் JEE பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா ஒரு மேஜர் பாப்புலேஷன் இருக்குது. ராஜஸ்தான் அந்த ரேஞ்சில் அவங்களேருந்து ஒரு மேஜர் பாப்புலேஷன் இருக்குங்க. தமிழர் ஒருவர் ஐஐடிக்கு இயக்குனர் இருக்கிறது தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷன் சார். லைக் நம்ம தமிழர் ஒருத்தர் அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தந்தி டிவியோட வந்து தமிழக மக்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ற நிகழ்ச்சியில் ஐஐடி இயக்குனர் டாக்டர் காமகோட்டி அவர்கள் தந்தி டிவி வாயிலாக உங்களுக்கு எல்லா தகவலையும் தெரிவித்தார். ஐஐடியில் எப்படி ஜாயின் பண்ணணும், என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குன்னு. நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். ஃபைட்டர் விங்ஸ் ஏவியேஷன் கல்லூரி பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை பார்த்து விடுவோம். நன்றி, வணக்கம். ஃபைட்டர் விங்ஸ் ஏவியேஷன் காலேஜ். தரமான கல்வி, பிரமிக்க வைக்கும் ஃபெசிலிட்டி, சிறகடித்து பறக்கும் மாணவ மாணவிகள், படித்து முடித்ததும் விமானத்துறையில் வேலை. ஃபைட்டர் விங்ஸ் ஏவியேஷன் காலேஜ் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஏவியேஷனோட ஸ்பெஷல் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். எங்கள்கிட்ட ஜென்ரல் கோர்சஸ் எதுவுமே எங்கள்கிட்ட இருக்காது. ஸோ எங்களோட காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ்னு பேர் எடுத்த காலேஜ் தான் ஃபைட்டர் விங்ஸ் ஏவியேஷன் காலேஜ். இதுக்கு என்ன காரணம்னா தரமான கல்வியும்
100% பிளேஸ்மெண்ட் தான் காரணம் இருக்குது. நாங்கள் எப்படி பசங்களை ட்ரெயின் பண்ணுறோன்னா, ஒரு ஏர்லைன்ஸ்க்கும் ஏர்போர்ட்டுக்குள்ளே எந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுன்ற எல்லாமே நாங்கள் அழகாக வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டு போகிறோம், இன்ஃப்ளைட் ட்ரைனிங்கிற டிபார்ட்மெண்ட் கூட்டு போகிறோம் உங்களுக்கு, அப்புறம் ஏடிசின்ற டிபார்ட்மெண்ட் கூட்டு போவோம், வெதரன் மெட்ராலஜி டெஸ்டினேஷன் உங்களுக்கு, ஏர்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் ட்ரைனிங் கொடுப்போம் உங்களுக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ்லையும் ஏர்போர்ட்லையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை தேடி வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு. விமானத்துறையில் சாதிக்க BBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், BSc ஏவியேஷன், BCom, BBA லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், MBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் என பல பட்ட படிப்புகள். நம்பர் 1 எஜுகேஷன் குவாலிட்டி. சிறப்பான நேர்முக பயிற்சி தரும் ஃபைட்டர் விங்ஸ் ஏவியேஷன் காலேஜ், கிண்டி, சென்னை. சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் விமானத்துறையில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆனால் இதில் வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் ஃபைட்டர் விங்ஸ் ஏவியேஷன் காலேஜ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நம்மக்கிட்ட லைவ் ட்ரைனிங்ஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் உங்களுக்கு வந்து இன்ஃப்ளைட் ட்ரைனிங்கில் லைவ் ட்ரைனிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ஏர் டிராஃபிக் சர்வீசஸ் கூட்டு போய்ட்டு ATC டவரில் லைவ் ட்ரைனிங் கொடுப்போம். அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தாம்பரம் கூட்டு போய்ட்டு அங்கே உங்களுக்கு லைவ் ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி லைவ் ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்க வந்து ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை அத்தாரிட்டிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் சுலபமாக இருக்கும். உங்களுடைய கனவு வந்து நிஜமாக ஆகிறதுக்கு ஃபைட்டர் விங்ஸ் ஏவியேஷன் காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். Studying in Fighter Wings Aviation College has been an experience, even though it's just been 1 year. Like we have been on a lot of trips, IV, then on a tour to Bangalore. So it's been very exciting. To be honest, it's really exciting because it's always a dream for everybody to have a job like at the airport. Since it's so posh and so shiny, the dress codes and stuff, so it's a dream. So me, I'm Anglo-Indian. When I joined the college, I thought I'll have a language barrier. But thankfully there was no language barrier because they speak good English and that has been very useful for me. அப்புறம் என்ன, உடனே படிக்க ஆரம்பிங்க, சீக்கிரம் பறக்க ஆரம்பிங்க.